இன்றைய வேத வசனம் ஜூதா 1 20 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும் என்று உணர்த்தவும், தவறான போதகங்களுக்கு விலகி இருக்கும்படி எங்களுக்கு அறிவுறுத்தவும், இயேசுவுக்கும் யாக்கோப்புக்கும் சகோதரரான யூதா இப்படியாக எழுதுகிறார். அன்பான நண்பர்களே, மிகவும் பரிசுத்தமான விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்களை நீங்களே பலமுள்ளவர்களாக வளர்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மகா பரிசுத்த விசுவாசம் என்றால் என்ன? தேவன் உலகத்தை படைத்தது, இயேசு தேவனுடைய குமாரன் என்பது, இயேசுவின் கன்னி பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், மீண்டும் இயேசு வருதல், பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள், வரங்கள், சபையை குறித்த உண்மைகள், பாவ மன்னிப்பு, சரீரம், உயிர்த்தெழுதல், நிலைவேறடை வாழ்க்கை ஆகியவற்றை நம்ப வேண்டும். மேலும் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றதை உறுதியாக விசுவாசித்து கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதாலும் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பதனாலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவேன் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டும். வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ப வேண்டும். ஜெபத்தில் உறுதியாக நிலை நிற்க வேண்டும். அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வேதத்திற்கு நன்று தியானித்து அதன்படி வாழ வேண்டும். நாங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கிறவர்களாக இருக்கும் போது இயேசு எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார், எங்களை பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறார். பொல்லாத சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் கள்ள உபதேசிகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பார். வேதத்தை தியானியுங்கள், ஜெபத்து நிலை நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை நடத்துவார். அவருடைய வழிகளில் நடந்து வாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.